பிலிப்பியர் 4வது அதிகாரம் 13வது வசனம். சோதனை பிலிப்பியர் 4வது அதிகாரம் அதோடைய 13வது வசனம் வாசிங்க. என்னை பலப்படுத்துகிற என் கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஜெபிக்க, துதிக்க, பாட, இன்னும் தேவனுடைய பரிசுத்த காரியங்களை பெற்றுக்கொள்ள நமக்கு கிறிஸ்துவுடைய பலன் போதுமானதாக இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. எசேக்கியேல் 1வது அதிகாரம் 26வது வசனத்திலிருந்து 28வது வசனம் வரைக்கும். எசேக்கியேல் 1வது அதிகாரம் 26வது வசனத்திலிருந்து 28வது வசனம் வரைக்கும். 26 மட்டும் வாசி. மண்டலத்தின் மீது என்ன என்ன ரத்தினம் இருந்துச்சான்? நீல ரத்தினம். நீல ரத்தினம் என்னது? சஃபேர். எப்படி? சஃபேர் கல். நீல ரத்தினம் என்னது? என்ன கல்? தமிழில் என்னன்னு சொல்லுவாங்க, இல்லை தமிழில் நீல ரத்தினம் தான் இருக்கு இல்லையா? அது என்ன? சஃபேர். நம்ம உலக பிரகாரமாக நீலக்கல் என்னது? அது சொல்லுங்க, சஃபேர். அல்லேலூயா. அப்போது நீல ரத்தினம் போல நீல ரத்தினமான கற்கள்னால் செய்யப்பட்ட தரிசனம், அந்த செய்யப்பட்ட தரிசனம் என்ன தரிசனம்? அது சிங்காசனத்தின் தரிசனம். அல்லேலூயா. வாசிங்க ஒரு கூட 26வது வசனத்தை மட்டும். மேலே 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 மண்டலத்தில் நீல ரத்தினத்தினுடைய சிங்காசனத்துடைய சாயலும் மேல் ஒத்த ஒரு சாயலும் இருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ முதல்ல நம்ம பார்த்தோம், தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்னாடி போய் நிற்கலாம். அல்லேலூயா. தேவ பலத்தை கொண்டு காரியங்களை செஞ்சால் யாருக்கு முன்னாடி போய் நிற்கலாம்? இப்போ அதுக்கு கொஞ்சோட தேவ மகிமை நிறைந்த சிங்காசனத்துக்கு முன்பாக நாம் போய் நிற்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. கொஞ்சம் ஆழமாக வசனம் போகுது, கொஞ்சம் கவனமாக இருக்கு. ரொம்ப தொடங்கி விட்டுறேன். எங்கே போய் நிற்கலாம்? வெறும் சிங்காசனத்துக்கு முன்பதாக போய் அல்ல, எதுக்கு முன்பதாக? இந்த நீல ரத்தினங்கள் போல ஜொலிக்கிற மகிமை நிறைந்த சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவருக்கு சாயலுக்கு முன்பதாக நம்ம போய் நிற்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. அது எதனால தான் முடியும்? தேவ பலத்தினால. அல்லேலூயா, அல்லேலூயா. அதை இமேஜினேட் பண்ணி எடுத்தாலும் என்ன செய்யாது? நம்ம போய் நிற்க முடியாது. அல்லேலூயா. ஒருவேளை இமேஜினேட் பண்ணாலும் அந்த பிரகாசத்துக்கு முன்னாடி நம்ம நிற்க முடியாது. அல்லேலூயா. இதே தேவ பலத்தை கொண்டு நாம் காத்திருப்போமானால், அல்லேலூயா, அல்லேலூயா. இதில் இந்த ஒரு சின்ன ஒரு டேர்னிங் பாயிண்ட் என்னென்னா, கர்த்தருடைய பலத்தை கொண்டு காத்திருக்க வேண்டும். அல்லேலூயா. இப்போ முதல் 2 நாளும் பார்த்தோம், கர்த்தருடைய பலத்தை கொண்டு எதெல்லாம் செய்யலான்னு பார்த்தோம். இப்போது இந்த தேவ பலத்தை கொண்டு என்ன செய்யணுமா? நம்ம காத்திருக்கும்போ எவைகளெல்லாம் செய்யலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போது தேவ பலத்தை கொண்டு காத்திருக்கும் பொழுது முதலாவது அங்கே சொல்லப்படுறது போல் தேவ மகிமையை வெவ்வேறு விதங்களில் பார்க்கலாம். அல்லேலூயா. வெவ்வேறு விதமான ரொம்ப வெவ்வேறு விதமாக இல்லை, சொல்லப்பட்ட போல ரத்தினங்களின் மகிமையினால். அல்லேலூயா, அல்லேலூயா. விலை உயர்ந்த கற்களுடைய மகிமையினால். அல்லேலூயா, அல்லேலூயா. அங்கே சொல்லப்பட்ட அந்த சிங்காசனம் எப்படி இருந்துச்சா? நீல நிற நீல ரத்தினம் போல. அல்லேலூயா. ஜொலிக்கிற தேவ மகிமை என்ன செய்யலாம்? நம்ம பார்க்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னும் சொல்லப்போனால் ஆமே சோத்திரம் 27வது வசனத்தை வாசிங்க. சோத்திரம் என்ன காணப்பட்டுச்சான்? யாருக்கு எடுப்போம்? ஒரு கடை வசனத்தை வாசிங்க. காணப்பட்டது முதல் மேல் எல்லாம் சுற்றிலும் என்ன 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 அக்னி மயமான என்னது? அது
என்னது அது? சத்தமாக சொல்லுங்களேன். என்ன சொல்லப்பட்டிருக்கு? அப்படின்னா என்னது? அப்படின்னு என்னது? சொகுசான என்னது? எல்லாரும் ஏசப்பா பார்க்கணும், ஐயோ பார்க்கணும். இப்போ அங்கே சொல்லப்படுது, இடுப்புக்கு மேலும் கீழும் உள்ள புறமும் அக்னினால ஒரு சாயல் கொடுக்கப்படும். என்ன கொடுக்கப்பட்டது? சொகுசான. அது என்ன சொகுசா? யாருக்காவது தெரியுமா? எசேக்கியேல் 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனமும் 27 28 வாசிங்க. 26லேருந்து 27 28. சோது மேலுள்ள நீல ரத்தினம் போல மேல் மனுஷ சாயலுக்கு ஒப்பான ஒரு சாயலும் இருந்தது. 27 இடுப்பாக காணப்பட்டது முதல் மேலெல்லாம், இடுப்புக்கு மேலெல்லாம் சுற்றிலும் முழுவதும் சுற்றிலும் அக்கினிமயமான சொகுசாவின் நிறமாயிருக்க கண்டேன். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ இவ்வளமான கர்த்தருடைய மகிமை வெளிப்படும் பொழுது நாம் சொல்லணும், கர்த்தருடைய பலனை இடை கட்டி கொண்டே இருக்கிறது. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. இதான் பிலிப்பு அப்போஸ்தலன் பவுல் இவளை கண்டவன் தான் சொல்லுகிறான், கர்த்தராகி ஆண்டவர் என்னை பலப்படுத்த கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இந்த சொகுசாவின் இந்த நிறம் என்று சொன்னால் என்னது? அல்லேலூயா, அல்லேலூயா. சொகுசா மற்றும் 3 விதம். எப்படி? மொத்தம் எத்தனை விதம்? 3 விதம். அதில் வேதத்தில் ஒரு விதத்தை தான் குறிப்பிடுது. அல்லேலூயா. உலக பிரகாரமாக சொகுசா ஆம்பர், அதுக்கு பேர் இங்கிலீஷில் என்ன பேர்? ஆம்பர், AMBER. அல்லேலூயா. ஆம்பர் என்று சொல்லுற காரியம் 3 விதம். அல்லேலூயா. என்னென்னு சொன்னால் ஆமென் சோதரம். 1, மரத்திலிருந்து பாய்கிற பிசின். மரத்திலிருந்து பாய்கிற பிசின். அது எல்லா மரத்திலிருந்தல்ல, அது ஒரு குறிப்பிட்ட மரம் இருந்துச்சு, அது நான் எழுதி எடுக்கலை. அந்த குறிப்பை எடுக்கலை. அந்த மரத்திலிருந்து பாய்கிற பிசின் வெளிச்சம் படும் பொழுது என்ன செய்யுமா? தீயை போல. எப்படி? தீயை போல. ரெட் இல்லை, ஆரஞ்சு போல, ஆரஞ்சு மிக்ஸ்டு எல்லோ. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு கம்பேரிட்டிவ் பார்க்கும்போது ஒரு சூரியனை போல. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த பிசின் என்ன செய்யுமா? சூரிய ஒளி ஒன்றும் படணும், சும்மா பீம் லைட் பட்டாலே போதுமா, அது அவ்வளோ பிரகாசிக்குமா. அல்லேலூயா, அல்லேலூயா. இதே போல் இது மரத்தினுடைய ஒரு பிசினையும் என்ன செய்கிறாங்க? ஆம்பேர்னு சொல்லலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. இதில் சில கல் படிமங்கள் என்ன செய்யுமானா, நம்ம சாதா வெள்ள பீம் அடிக்கும்போது ஜொலிக்கிற, எப்படி இந்த நெருப்பை போல ஜொலிக்கிற கற்களை தான் என்ன செய்வாங்க? ஆம்பேர்னு சொல்லுவாங்க. இன்னொன்று ஆம்பேர்னு சொல்லும்போ என்னதுன்னு சொன்னால், அதாவது கண்ணில் அடக்கப்படுகிற எல்லாவற்றையும் பாதுகாத்து சுத்திகரிக்கிற உலகம். கண்ணில் உள்ள வச்சுள்ள கணக்கு உள்ள இருக்கிற எல்லா உலோகங்களையும் பாதுகாக்கிற சுத்திகரிக்கிற ஒரு உலகத்தில் பேர் தான் என்னது? என்னது? சொகுசா. அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கே வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற சோதரம், பிரைஸ் காட், வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற சொகுசா கல் அல்ல, பிசினும் அல்ல, உலோகம். அல்லேலூயா. ஏன் ஆண்டவர் உலோகத்திற்கு ஒப்பிட்டு பேசுகிறார்? அந்த மகிமை ஏன் அந்த உலோகத்திற்கு ஒப்பிடப்பட்டிருக்குன்னா, கர்த்தரை சுற்றி இருக்கிற அந்த மகிமை தனக்குள்ள உள்ளவற்றை பாதுகாத்து தன்னிடத்தில் சேர்கிற எல்லாவற்றையும் பரிசுத்தமாக்குற தேவ மகிமை. கரங்களை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ
இந்த அக்கினியை போல பிரகாசிக்கிற இந்த சொகுசாவை போல, அதனுடைய கலரை போல, அதனுடைய மகிமையை போல, அதுக்கு ஒத்ததா இல்லை, அதனுடைய மகிமையை போல சொல்லிக்கிற கர்த்தருடைய மகிமை என்ன செய்யுமா? அவன் தனக்குள்ள உள்ளவற்றையும் தனக்கு கிட்ட சேர்கிற எல்லாவற்றையும் பாதுகாத்து சுத்திகரிக்கும். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ இந்த சொகுசா யாருக்கு மேல அபயமா சோதர சொகுசாவின் நிறம் யாருக்கு மேல இருந்துச்சு? கர்த்தருடைய இடுப்புலேருந்து இடுப்புக்க மேலே. அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல வெளிச்சமாக இருக்கிற, நல்ல பிரகாசிக்கிற இந்த சொகுசாவை நேரில் பார்க்க முடியுமா? சோதரம். ஒரு உலோகம் நல்ல கொதிகளில் கடைஞ்சி நல்லா கொதிக்குது, நல்லா கொதிக்குது. அது சொகுசான்னு வச்சுப்போம், சரியா? அதுக்கிட்ட இருந்து பார்க்க முடியுமா? என்ன ஆகும்? கண்ணெல்லாம் எரிஞ்சு, ஐயோ கண்ணில் இருக்க தண்ணியெல்லாம் வற்றி. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எக்ஸாம்பிளுக்கு வெல்டிங் அடிக்கும் போது நம்ம பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. அதில் அதை விடைக்கு மேலான மகிமை. அல்லேலூயா. அதுதான் இந்த சொகுசாவுடைய மகிமை. இது வேற எங்கெல்லாம் சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னால், தானியேல் 10வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க. அங்கே இதனுடைய மகிமை வெளிப்படுது. வாசிங்க. தானியேல் 10வது அதிகாரம் அதனுடைய 6வது வசனம். அவருடைய சரீரம் படிக பச்சையை போலவும், முகம் மின்னலில் பிரகாசத்தை போலவும், கண்கள் எரிகிற தீபங்களை போலவும், புயங்களும் கால்கள் வெண்கல நிறத்தை போலவும், வார்த்தைகளின் சத்தம் ஆரவார்த்தை போல இருந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த சொகுசாவின் மகிமை எப்படி இருந்துச்சு இங்கே சொல்லப்படுது. அல்லேலூயா, அல்லேலூயா. அங்கே பார்க்கணும், இடுப்புக மேலே ஃபுல்லாக இந்த மகிமை நிறைவாக இருந்தது. அதுக்கு உள்ள கண்கள், புயம், இதெல்லாம் எவ்வளோ மகிமையாக இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. வெளிப்படுத்தல் 1வது அதிகாரம் சோதரம் 14-15 வசனத்தை வாசிங்க. இதே போல மகிமை அங்கே சொல்லப்படுது. வாசிங்க. வெளிப்படுத்தல் 1வது அதிகாரம் 14-15. இந்த நிறத்துக்குள்ள இருக்கிற மகிமை அவருடைய சிரசு அனைத்தும் போச்சு, மௌனம் வந்தது. யாரோ ஒரு ஆள் வாசி. அவருடைய சிரசும் மயிரும் இதுக்கு, இந்த நிறத்துக்குள்ள, இந்த சூசைடு சொல்லப்படுகிற மகிமைக்கு உள்ள ஆமென் வெண்மையாயும் உறைந்த மலையை போல வெண்மையாயும் இருக்கிறது. கண்கள் அக்கினி சுவாலை போல இருந்தது. பாலைகள். அப்போ பாருங்க, இந்த பிரகாசிக்கப்படுகிற அக்கினியை போலத்தை இருக்கிற மகிமைக்குள்ள என்ன செய்யலாம்? தேவனுடைய கண்ணு பார்க்கலாம், புயத்தை பார்க்கலாம், சிரசை பார்க்கலாம், தலையை முடிய பார்க்கலாம், எதை பார்க்கலாம்? பாதத்தை பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. சும்மா பார்க்க முடியாது. கர்த்தர் கொடுக்கிற பலத்தில் இந்த சொகுசா என்று சொல்லப்படுகிற மகிமைக்கு உள்ள நான் பார்க்க முடியுமே தவிர சும்மா பார்க்க முடியாது. கரங்களை வைத்து ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் பாஸ்டர் எப்படின்னா, கர்த்தருடைய மகிமையின் சாயல் இந்த சொகுசாவின் நிறத்திற்கு மகிமைக்கு உள்ள இருக்கிற ஒரு சாயல். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னும் வாசிங்க. எசேக்கியேல் 1வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்க. அங்கே இருக்கு. எசேக்கியேல் 1:4. இதோ புசல் காற்றும் பெரிய மேகமும் அதோடு கலந்த சத்தமா அக்கினி வர கண்டேன். அதை சுற்றிலும் வாசிங்க. நடுவில் சொகசாவும் நிறம் என்ன செஞ்சான்? சோதரம். அல்லேலூயா. தேவனுடைய மகிமை வீசப்படும் பொழுது
அக்கினி ஜுவாலித்து எரியும் பொழுது, தேவனுடைய மகிமை வெளிப்படும் பொழுது, அது நடுவில் கர்த்தருடைய சாயல் வெளிப்படுகிறது. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இவை எல்லாம் இன்னும் சொல்ல போனால் 8:2 வாசிங்க, அதையும் வாசிச்சு போயிடும். எசேக்கியேல் 8வது அதிகாரம் 2வது வசனம். அப்பொழுது இதோ அக்கினி சாயலாய் தோன்றுகிற ஒருவரை கண்டேன். இடுப்புக்க நேரத்தை இங்க பார்த்து இடுப்புக்க, இப்ப இடுப்புக்க கீழல்ல. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஏன் வசனத்தை ஆண்ட 2 இடத்துல எசேக்கியேலுக்கு தரிசனம் அமைக்க கொடுக்குறேன். அங்கே ஒரு இடத்துல அங்கே மேலே அக்கினி பற்றியது, அது சொகுசா நிறம் போல இருக்கு. இங்கே வரும்போது கீழே அக்கினி எரியுது, மேலே சொகுசாவின் நிறம் சொல்லப்படுது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அப்போது இதில் ரொம்ப தெளிவாக புரியுது, சொகுசா என்று சொல்லப்படுகிற அந்த நிறத்துடைய மகிமை எதுக்கு மேலே தான் இருக்குது? கர்த்தருடைய. அப்போ காலை என்ன செய்யலாம்? பார்க்கலாம். அல்லேலூயா. பாதங்கள் என்ன செய்யலாம்? ஆனால் அவருக்கு மேலே இருக்கிற சரீரத்தை, அவருக்கு ரூபத்தை பார்க்கணுன்னா நீ முதல்ல அந்த ரூபத்தை, அந்த மகிமைக்குள்ளே போகணும், அந்த மகிமைக்குள்ளே பிரவேசிக்கணும், அந்த மகிமைக்குள்ளே நிற்கணும், அந்த ரூபத்தை பார்க்கணும். அல்லேலூயா, அல்லே. இது எங்கே இருக்குது? ஆமென், ஸ்தோத்திரம். நீல நிறத்தை போல பிரகாசிக்கிற சிங்காசனத்துக்கு மேலே இருக்கிற, கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. அந்த சிங்காசனத்துக்கு முன்பதாக கர்த்தர் கொடுக்கிற பலத்தில் நாம் நிற்க போகிறோம். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. இப்போ நிற்க போகிற நாம கர்த்தருடைய பலத்தினாலே இவைகளை பார்க்க முடியும். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அதான் முதல்ல பார்த்தோம், அந்த கர்த்தருடைய மகிமையின் சிங்காசனத்தை பார்க்க முடியும். ரெண்டாவது, அவருடைய அவன் தரிசிக்க போகிறோன்னு சொன்னால் கர்த்தருடைய வானவில் என்று சொல்லப்படுகிற தானியேல் புஸ்தகத்தில் சோதனை 7வது அதிகாரம் இல்லை, சங்கீதம் 89 அதிகாரம் 14வது வசனத்தில் சொல்லப்படுறது போல வாசிங்க. சங்கீதம் 89:14. நீதி நியாயமும் சிங்காசனத்தின் ஆதாரம், கிருபையின் சத்தியமும் உமக்கு முன்பாக நடக்கும். அப்போ இங்கே பாருங்க, கர்த்தருடைய நீதிக்குள்ளாகவும் கர்த்தருடைய உடன்படிக்கைக்குள்ளாகும். அதாவது அங்கே ஆதி ஆகமத்தில் சொல்லப்பட்டது போல சோத்திரம் வானவில் என்று சொல்லப்பட அடையாளமாகிய உடன்படிக்கைக்குள்ளாக நாம நடக்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ரெண்டாவது என்னது? கர்த்தர் கொடுக்கல உடன்படிக்கைக்குள்ளாக கர்த்தருடைய பலத்தினால நடக்க முடியும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. மூன்றாவது, தானியேல் 7:9 சொல்லப்பட்டது போல வாசிங்க. தானியேல் 7:9. தானியேல் பார்த்து கொண்டிருக்கையில் சிங்காசனங்கள் வைக்கப்பட்டிருக்கு. தீர்க்க ஆயுசுள்ளவர் வீற்றிருக்கிறார். அவருடைய வஸ்திரம் உறைந்த மலையை போலவும், சிரசின் மயிர் வெண்மையாகவும் துப்புரவமாகவும் இருந்தது. சிங்காசனம் ஜுவாலையும் சக்கரங்கள் எருகிற நெருப்பமாய் இருக்கிறது. அல்லேலூயா. இப்போ கர்த்தருடைய பலத்தினால கர்த்தருடைய நீதியை நம்ம வாழ்க்கையில் நிலைநாட்ட முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ முதல்ல பார்த்தோம், சோத்திரம் நீல கர்லுக்கு ஒப்பதாக இருக்கிற மகிமைக்கு முன்பதாக நாம் நிற்க முடியும். அவைகளுக்கு முன்பதாக நிற்கும்படிக்கு கர்த்தருடைய பலத்தினால தேவனுடைய மகிமையை தரிசிக்க முடியும். ரெண்டாவது, அவன் தேவன் கொடுக்கிற சோதரம், சோதரம் வாசிக்கும் பொழுது அவன் தேவன் கொடுக்கிற உடன்படிக்கைக்குள்ளாக நம்ம என்ன செய்ய முடியும்? நிற்க முடியும். மூன்றாவது, தேவன் கொடுக்கிற நியாயங்களுக்குள்ள கட்டளைக்குள்ள நீதிகளுக்குள்ள நம்முடைய வாழ்க்கை என்ன செய்ய முடியும்? நிலைநாட்ட முடியும். இவைகள் பிலிப்பு அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறது போல, சபைக்கு சொல்லப்படுவது போல, என்னை பலப்படுத்துகிற என் கிறிஸ்துவினாலே இவைகள் எல்லாவற்றையும் செய்ய முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா,
அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இங்கிலீஷில் பார்க்கும் பொழுது சகல தேவ நீதிக்குள்ள நாம் நடக்கும் பொழுது அந்த மகிமையின் சாயலை பார்க்க முடியும். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ யாருக்கெல்லாம் தேவ சாயலை பார்க்கணும்? அப்போ தேவ நீதிக்குள்ளே நடக்கணும். அல்லேலூயா.